ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம பார்க்க போகிற மன்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 54. சாப்டர் ஸ்டார்டிங்கில் டிவைன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அப்புறம் டிவைன் பவர் வந்துட்டு ரேங்க் அப்பும் ஆகுது. அப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் மித்தாக்லிமேஷன் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்புறம் லைட்னிங் ஸ்வாட் கியூ வந்துட்டு கியூ ஆகுது. ஸ்கில் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த ஸ்கில் வந்துட்டு ஏற்கனவே இருக்க ஸ்கில்லோட மரிஜ் ஆகி அடுத்த ரேங்க்குக்கு போகிறதுக்கான 100% பவர் கிடச்சி ரேங்க் அப்பவும் ஆகுது. அப்புறம் ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, அப்புறம் ஸ்டாமினா, அப்புறம் டியூரபிலிட்டி, அப்புறம் மானா இதெல்லாம் வந்து 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீரோண்டா நினைக்கிறேன், என்ன இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்புறம் மித் அக்லமேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ஹீரோ இருக்க. அப்புறம் எப்படி இந்த டிவைன் பவர் யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாததுனால நான் டிவைன் பவர் யூஸ் பண்ணுறதை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலாக இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஹீரோன்ட்டு டவுட்டாக நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோ வந்துட்டு 13th ஃப்ளோரோட வெயிட்டிங் ரூமுக்கு போகிறான். அப்போ சிஸ்டம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்புறம் கம்யூனிகேட்ஸ் வந்துட்டு கண்ட்ரி தனியாக இருந்ததெல்லாம் குளோபல் லெவலில் மர்ச் பண்ணிட்டாங்க. அப்படி மர்ச் பண்ணதில் அதை டிஃபிகல்ட்டியில் இருக்க கம்யூனிகேஷனில் இருக்கிறத கூட பார்க்க முடியும். அப்புறம் கண்ட்ரிக்கு செப்ரேட்டாக இந்த ரேங்கிங் வந்துட்டு ஒன்றா மர்ச் பண்ணப்படுது. அதனால் அதர் டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் இருக்க லீடர் போர்டு கூட உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர. இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான். ஸோ இப்போ என்னால் மெர்ச் பண்ணப்பட்ட ட்ரையல்ஸில் ஃபாரினர்ஸை பார்க்க முடியுமா? இந்த வாட்டி சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆனது அர்த்தமே இல்லாதது, இது தேவைப்படாது. ஆனால் இதே மாதிரி போச்சுன்னா முடிவில் அதர் வேர்ல்ட்ஸில் கூட கம்யூனிகேட் வந்துட்டு மர்ச் ஆகலாம். அப்புறம் ஹீரோன்ட்டு 12th ஃப்ளோரோட லீடர் போர்டு பார்க்குறான். அதில் ஹீரோவை பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸில் SSS ரேங்கில் இருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகிறது தான் என்னோட கோல். அந்த காரணத்துக்காக தான் நான் டவரை கிளைம் பண்ணுறேன். இப்போது அந்த கோலை நோக்கி நான் ஒரு படி முன்னாடி போயிருக்கேன். அட்லீஸ்ட் இடத்துல இருக்க எல்லா சேலஞ்சஸோடையும் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பேன். இருந்தாலும் ஏரிஸ், கல்யாண், முறியும்ன்றது இந்த வேர்ல்ட்ஸ்லாம் இருந்துட்டு டவரில் ரொம்ப காலங்களாக இருக்குது. இந்த மாதிரியான வேர்ல்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அடுத்து இப்போ தான் ரீசெண்டாக டவரில் ஒரு அஃபிஷியல் கிளைமிங் வேர்ல்டுன்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 3 வேர்ல்டையும் எர்த்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எர்த் வந்துட்டு ஒரு கஷ்டான வேர்ல்டாக பார்க்குறாங்க. அதனாலே அதர் வேர்ல்ட்ஸோட டார்கெட்டாக எர்த் இருக்குது. அதனால் எனக்கு தேவைப்படுறது யாராலையும் என்னை அசைக்க முடியாத அளவுக்கு நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்வென்டரியிலேருந்து ஏன்ஷியன்ட் எம்பரரோட ஆஷன் க்ரோன் எடுத்து பார்க்குறான். இதோட பவர் என்னன்னா, இந்த க்ரோனை வியர் பண்ணுறவங்க வந்துட்டு ஸ்பிரிட் கிங்காக மாற முடியும். அதனால் ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ராய் ஆகிடும். இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இது ஒரு ஹையர் கிரேடு, இதை பார்த்தாலே தெரியுது இது பவர்ஃபுல் தான். அப்புறம் ஹீரோன்ட்டு போனஸ் ரிவார்டை பார்ப்போம் நினச்சிட்டு லாஸ்ட் ஸ்டாண்டுன்ற ஒரு ஸ்கில்லை பார்க்குறான். அது ஒரு B- ரேங்க். இதோட பவர் என்னன்னா, லைஃப் த்ரெட்டனிங் வூண்ட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு நெல்லிஃபைட் பண்ணும். ஆனால் இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா 88% வந்துட்டு ஸ்டாமினா வந்துட்டு கன்சியூம் பண்ணும். இது கூல் டவுன் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். அப்புறம் இதோட இன்னொன்று பவர் என்னன்னா, இது ஆக்டிவேட் ஆகும்போது சென்ஸ் வந்துட்டு ஆம்ப்ளிஃபைட் ஆகும். இந்த ஸ்கில்லை பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஓ இந்த ஸ்கில் வந்துட்டு ஒன்ஸ் சாவுகிறதுலேருந்து காப்பாற்றுமா, ஆனால் கூல் டவுன் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகுமா? அப்புறம் ஹீரோன்ட்டு சரி அப்புறம் அந்த அட்மின்ஸ் கிட்ட வாங்கின அந்த ரிவார்ட்ஸை பார்ப்போமா அப்படின்னு அந்த அட்மின்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அத்தாரிட்டிஸை பார்க்குறான் ஹீரோ. ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி வந்துட்டு எவென்லி பெட் கல்டிவேஷன் ஹார்ட்டோட பவர் என்னன்னா, இன்டர்னல் அடிச்சியை மானவ மாற்றி அதை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கும். அப்புறம் பேட்டிலில் இருக்கும்போது பாடி எனர்ஜியும் பிளட்டும் யூஸ் பண்ணி காம்பேட் சென்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் 2வது அத்தாரிட்டி வந்துட்டு ஹீரோஸ் பிளெஸிங். இதோட பவர் என்னன்னா, டிவினிட்டி கண்ட்ரோல் அப்புறம் லக் இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து 3வது அத்தாரிட்டி என்னன்னா, ரேபிட் மேஜிக் ரீசார்ஜ். இதோட பவர் என்னன்னா, இதை இருந்துட்டு நேச்சுரல் வந்துட்டு மானாவை அப்சர்வ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் மானாவை. இந்த 3 C+ கிரேட் அத்தாரிட்டிஸை சேர்த்தாலும் இது கம்மியான விலையில தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த 3த்தையும் நான் வாங்கிடலான்ட்டு. ஹீரோவும் அந்த அத்தாரிட்டிஸ் வாங்கிட அந்த 3 அத்தாரிட்டிஸை கொடுத்த அந்த 3 அட்மின்ஸும் வந்து எங்கள் ஹெல்ப்பை மறந்துடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ கிட்ட, ஹீரோவும் சரி நானும் மறக்க மாட்டேன், ஞாபகம் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் வெயிட்டிங் ரூம் வரத்துக்கு முன்னாடி நான் என்னோட டூப்ளிகேட் வெர்ஷனோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணும்போது
எங்கேருந்தோ வந்து டிவைன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு. அப்போது ஹீரோவோட வந்துட்டு க்ளோ ஆகுது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்போ ஒரு செட்டிலிங்கான எனர்ஜி வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன், இது கண்டிப்பாக டிவைன் பவராக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வந்துட்டு டிவைன் பவரில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்றான். ஆனால் ஒரு பவர் வந்துட்டு வெளியே வரல. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் வெயிட்டிங் ரூம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது, என் பாடி வந்துட்டு ஜஸ்ட் க்ளோவாக மட்டும்தான் செய்யுது, டிவைன் பவர் என்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ ஹீரோன்னு நான் நினைக்கிறேன் 11th ஃப்ளோரில் இந்த ப்ரீஸ்ட்டுங்க மாதிரி என்னால் ரெக்கவர் பவரும் ஸ்ட்ரென்தனிங் பவரும் அவங்க மாதிரி யூஸ் பண்ண முடியாது போல். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறேன், எனக்கு இது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான் யூஸ் பண்ணணுன்ட்டு எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு கோவப்படுறான். நான் ஓவராக கோவப்படுறதுனால திருப்பி அந்த வாய்ட் ஜன்னல்ட்டு வெளியே வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு காம் டவுன் பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கான். இந்த நேரம் பார்த்து ஒயிட் கலர் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு வராங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, டிவைன் பவரை நான் யூஸ் பண்ணுன்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த அந்த அயன் பிளேட் மோனாச்சோட பெட்டராக சொல்லி கொடுக்குறேன், நீ என் இடத்துக்கு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நோ தேங்க்ஸ் நான் வரல அப்படின்னு ஹீரோ ரெஃப்யூஸ் பண்ணது பார்த்து அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க திருப்பி இருந்துட்டு சொல்கிறாங்க, நீ இங்கே வந்தேன்னா நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், லேட்டராக எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். வேறு யாரையும் நான் டிஃபெண்ட் பண்ணாமலே இதை நான் செய்யணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. ஹீரோக்கு வந்துட்டு நாம்கும் மியூக்கு வந்துட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னதுன்ட்டு ஞாபகம் வருது. ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்போ டிவைன் பவரை கற்றுக்கிறத விட இப்போ நான் ஸ்ட்ராங்காக ஆகிறதுல ஃபோக்கஸாக இருக்கணும், அட்லீஸ்ட் நான் நாம்கும் மியூக்கை கொள்வது வரைக்கும் ஆகுது, நாம்கும் மியூக்கு வந்து எப்படி இருந்தாலும் என்னை திரும்பி தேடி வருவான். சரி இப்போது அந்த அட்மின்ஸ் கிட்டேருந்து வாங்கின அந்த அத்தாரிட்டிஸை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹெவன்லி பிளட் கல்டிவேஷன் ஆர்ட்டை யூஸ் பண்ணுறா ஹீரோன்ட்ட நினைக்கிறான். இந்த ஹெவன்லி பிளட் கல்டிவேஷன் ஆர்ட்டை நினைக்கும் போதே எனக்கு க்யூரியஸாக இருக்குது. இப்போ ஹீரோன்ட்டு ஹெவன்லி பிளட் கல்டிவேஷன் ஆர்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த ஃபீலிங் நான் எது புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என் ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஆகுது. இப்போது வாய்டு வந்துட்டு வெளியே வந்துடுது, டாடா அப்படின்றான். அப்போ யூ ராஸ்கல், நான் இல்லாமல் நீ நல்லா ஜாலியாக தானே இருந்த அப்படின்றான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இது எப்படி நடக்குது, நான் இருக்கும் போதே என் பாடி இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போது வாய்டு இருந்துட்டு அயன் பிளேட் ஸ்வாட் இருந்துட்டு வர வச்சு ஆவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை குத்த போக. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹெவன்லி பிளட் டீமனிக் ஸ்வாட் எடுக்கிறான். அந்த ஸ்வாட் வச்சு அந்த ஸ்வாடை தடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் செத்தனும் நீயும் செத்துருவடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ வாய்டு வந்துட்டு சொல்கிறான் சிரிச்சுட்டு, எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு கிடைக்காத உடம்பு வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோன்ட்ட நினைக்கிறேன், ச்சே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போது ஹெவன்லி பிளட் டீமனிக் ஸ்வாட் வந்துட்டு பிளட் கியூவை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த ஹெவன்லி பிளட் கல்டிவேஷன் ஆர்ட்டில் இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட இந்த பிளட் கியூ வந்துட்டு இந்த ஸ்வாடு அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போ ஹீரோன்ட்டு ஃப்ளேம் ட்ராகன் ஐயை ஆக்டிவேட் பண்ணி ஹெவன்லி பிளட் டீமனிக் ஸ்வாடை பார்க்குறான். இதில் என்ன போட்டிருக்கோன்னா, த ரிலீம் ஆஃப் த ஸ்வாட் ஃப்ளேமை ரீச் பண்ண ஒரு யூஸர் வந்துட்டு அவங்க பிளட் கியூவை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அல்டிமேட் ஸ்கில் வந்துட்டு அன்லாக் பண்ண முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்க. இதெல்லாம் பார்த்து வந்துட்டு இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடில் இருக்க பிளேடில் வெறும் கையை பிடிச்சி அந்த அந்த வாய்டு வச்சுருக்க அயன் பிளேட் ஸ்வாடை தட்டி விட்டுட்டு ஹெவன்லி பிளட் டீமானிக் ஸ்வாடால் வச்சு அவன் ஷோல்டரு கிட்ட குத்திடுறான். இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், இந்த பிளட் கியூவோட சேர்த்து இந்த வாய்டையும் சேர்த்து அனுப்பிச்சிடுறான் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஹீரோவும் பயங்கரமாக கத்துறான். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வருது, கண்டிஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, இப்போது ஹெவன்லி டீமானிக் ஸ்வாடோட ட்ரூ பவர் வந்துட்டு அன்லாக் ஆகுது அப்படின்னு சொல்ல. இப்போது அந்த ஸ்வாட் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் அதோட பேர் கூட சேஞ்ச் ஆகிடுச்சு, ட்ரூ ஹெவன்லி டீமானிக் ஸ்வாட் அப்படின்ட்டு பேர் மாறிடுச்சு. அப்போது திருப்பியும் நோட்டிஃபிகேஷன் வருது, அதில் என்ன போட்டிருக்குன்னா பிளட் கன்சியூம் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்லாட் வந்துட்டு க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு என்னது பிளட்டு கன்சியூம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்லாட்டா அப்படின்ற டவுட்டாக பார்க்க இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.